கண்ணியத்துல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லிஷானஹு தஆலா சூரா அன்-நஹல் என்கிற அத்தியாயத்தின் 80வது வசனம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ஒரு வசனத்தை பதிவு செய்கிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா வஜஅல லக்கும் மின் ஜுலூதில் அன்ஆமி என்று அந்த வசனம் நீண்ட வசனமாக செல்லுகிறது. அந்த ஆயத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய விஷயம் என்பது வல்லாஹு ஜஅல லக்கும், அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி ஆக்கியிருக்கிறான், மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளில் இருந்து உங்களுக்கு சகன் அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னும் தோளினால் ஆன கொண்டு செல்வதற்கு லேசான உங்களுக்கான வீடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னும் வீடுகளில் இருக்கக்கூடிய தளவாட சாமான்கள், அதாவது சேரோ நாற்காலியோ அல்லது சமையல் அறையில் உள்ள சாமானங்களோ கட்டிலோ மெத்தையோ இதையெல்லாம் சொல்லி இதையெல்லாம் நாம் உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறோம், ஆக்கி இருக்கிறோம், இது என்னுடைய அத்தாட்சி, இதிலிருந்து நீங்கள் நிம்மதி பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி இவற்றை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று இந்த இறைவசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வீடு என்கிற விஷயத்தில் நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய அருள் கொடை என்பதை விட அல்லாஹ்வின் மிக பெரும் நியமத் என்று சொல்லலாம். ஒரு சாதாரண நியமத் அல்ல. அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா மனிதர்களுக்கு வீடுகளை ஆக்கி இருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ஜல்லிஷானஹு தஆலா நமக்கான உணவு, நமக்கான வீடு என்கிற சிந்தனையை படைப்பின் அடிப்படையிலேயே ஆக்கியிருக்கிறார். மனிதர்களுக்கு மட்டுமே வீடுகள் அல்ல, விலங்குகளுக்கும் வீடுகள் இருக்கிறது. நாய்கள், கால்நடைகள் கூட தங்களுக்கான ஒரு இடத்தை தேர்வு செய்து அதை தனக்கானதாக வைத்துக் கொண்டு அதற்குள் வேறு நாய்கள் வராமல் பார்த்து கொள்ளுகிறது. பூனையாக இருந்தாலும் தனக்கென்று ஒரு வீட்டை வைத்துக் கொள்ளுகிறது. கடல்வாழ் உயிரினங்கள் என்று பார்த்தாலும் கூட மீன்களும் ஒரு சிறிய வட்டத்தை ஏற்படுத்தி அதை தனக்கான வீடாக வைத்துக் கொள்ளுகிறது. மனிதனாக இருந்தாலும் இன்னும் பிற உயிராக இருந்தாலும் நாம் நம்முடைய தேவைக்கு, நம்முடைய பசிக்கு நாம் உண்ண வேண்டும் என்கிற சிந்தனை எப்படி யதார்த்தமாக வருகிறதோ, பசின்னு வந்தா சாப்பிடணும்னு எப்படி தோணுதோ அதே போல நமக்கான ஒதுங்கும் இடம், வீடு என்று ஒன்று இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை அல்லாஹ் கொடுத்தது ஒரு பெரும் நிஅமத் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வீடு என்கிற கருத்தை மையப்படுத்தி நாம் யோசிக்கிற பொழுது பல்வேறு விதமான சிந்தனைகளில் நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. வீடு என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? மார்க்கத்தின் அடிப்படையில் வீடு நிம்மதி தருவதற்காக வேண்டி அல்லாஹ் படைத்திருக்கிறேன்னு சொன்னான்னா அந்த நிம்மதிக்கான காரணிகள் என்ன என்றெல்லாம் பார்க்கிற பொழுது நிறைய விஷயங்களை நாம் சுற்றி வர ஆய்வு செய்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு ஹதீஸில் பேசுகிற பொழுது 3 விஷயங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவன் பாக்கியசாலி என்று சொல்லுவார்கள். அதுல முதல் விஷயமாக விசாலமான வீடு என்று சொல்லுவார். விசாலமான வீடு, அந்த வார்த்தையை நாம் மிக துல்லியமாக பார்க்க வேண்டும். வீடு விசாலமானதாக இருக்க வேண்டும், நல்ல நம்பிக்கையுள்ள மனைவியாக இருக்க வேண்டும், அதுவும் ஒரு மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடியது. 3வது நல்ல வாகனம். இந்த 3ம் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அவன் இந்த உலகத்தில் பாக்கியசாலி. இந்த 3ம் இல்லை என்று சொன்னால் அல்லது 3ல் 1 இல்லை என்று சொன்னாலும் கூட அவன் நஷ்டவாளி என்றோ அல்லது அவன் குறையுள்ளவன் என்றோ நாம் கருத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தங்குவதற்காக வேண்டி ஏற்படுத்தக்கூடிய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது மார்க்கம் சொல்லுகிறது, விசாலமாக கட்டுங்கள். உங்களுடைய இல்லங்கள் விசாலமாக இருக்கணும். வீட்டுல 3 பேர் இருக்கிறார்கள்னு சொன்னா 4 நபர்களுக்காக வேண்டி உள்ள வீடு தயார் செய்யப்பட்டிருக்க வேண்டும். விருந்தாளிகள் வருகிறார்கள், தங்குவதற்காக வேண்டிய வீடுகள் தயார் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அது போல குழந்தைகள் விளையாடுவதற்கான இடங்கள் இருக்க வேண்டும். ஒருபோதும் வீடு விசாலமாக இருக்குதல் என்பது இஸ்ராப், வீண் விரயத்தில் கொண்டு போய் சேர்க்காது. காரணம், மார்க்கம் சொல்லுகிறது வீடு விசாலமாக இருக்கிற பொழுது சிந்தனை தெளிவாக இருக்கும், விசாலமாக இருக்கும். மார்க்கத்தில வீடின் விஷயத்தில் எந்த விதமான குறைபாடுகளையும் மார்க்கம் சொல்லு. நீங்க இப்படிதான் கட்டணும், 2 பேர் இருக்கிறாங்கன்னா இவ்வளவுதான் சுருக்கமாக இருக்கணும், ஓடுது என்றதான் இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லல. வீடுகள் விசாலமாக இருக்கட்டும். அதுபோல் மனைவி என்று வருகிற பொழுது மனைவியும் நல்லவளாக இருக்க வேண்டும் என்று அந்த ஹதீஸ்ல சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். தொடர்ந்து பேசுகிற பொழுது நீங்கள் அந்த மனைவியை பார்த்தால் அவள் உங்களுக்கு நிம்மதியை தருவாள். நீங்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்து விட்டால் உங்களுடைய உயிரையும் உடமையையும் மானத்தையும் காக்கக்கூடியவளாக உங்களுடைய மனைவிமார்கள் இருப்பார்கள். அவர்தான் நல்ல மனைவின்னு சொல்லுவாங்க. அது போல வாகனம், அதுவும் சரியானதாக இருக்க வேண்டும், நல்ல வாகனமாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பி போறோம்னா போகிற வழியில் நின்று விடக்கூடாது.
நம் வீட்டில் சொன்னதை போல் வாகனத்திலேயும் அந்த வாகனமும் விசாலமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக மார்க்கம் வீட்டை எப்படி பார்க்கிறது என்று பார்க்கிற பொழுது குர்ஆனில் நிறைய இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தை வீட்டோடு ஒப்பிட்டுத்தான் பேசுவான். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சலாம் என்று சொல்லப்படக்கூடிய நிம்மதியினுடைய வீட்டின் பக்கம் உங்களை அழைக்கிறான் என்று அல்லாஹ் பயன்படுத்தும். தாருஸ் ஸலாம்னா நிம்மதியின் வீடு என்று அர்த்தம். மார்க்கத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிம்மதி தரக்கூடிய வீடு என்று இறைவசனத்தில் சொல்லி இருக்கிறான். அது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை ஒரு முஃமின் அபயம் அளிக்கக்கூடிய இடமாக பார்க்க வேண்டும். அதாவது பாதுகாப்பு அளிக்கக்கூடியவனாக. ஒரு இரண்டு பேருக்கு நடுவுல எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட ஒருவர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வீடு தேடி படியேறி சென்று அவருக்கு ஒருபோதும் ஒரு முஃமின் நோவினை தந்துவிடக் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் வரலாற்று சான்றுமிக்க இடங்களில் முஃமின்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்துல மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள் எல்லாம் பழிவாங்குவதற்காக வேண்டி அவர்கள் தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்ட சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல் இதற்கு ஒரு பெரும் உதாரணமாக இருக்கிறது. மக்காவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை விட்டு விரட்டுகிறார்கள். மீண்டும் மக்காவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றுகிறார்கள். மக்கள் எல்லாம் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்றைய நாளில் நாம் யாரையும் பழிவாங்க மாட்டோம். யார் என்று சொன்னால் யார் அவர்களுடைய வீட்டுக்குள்ளால் சென்று கதவை தாளிட்டுக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள். நாம் அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டோம். அதே போல மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய காபாவுக்குள்ளால் யார் நுழைந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள். அவர்களையும் நாம் ஒன்றும் செய்ய மாட்டோம். அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளால் யார் நுழைந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு. அவர்களையும் நாம் ஒன்றும் செய்ய மாட்டோம். இதை மீறி எங்களோடு சண்டையிட வேண்டும் என்று சாலையில் நின்றால் அவர்கள் பழிவாங்கப்படுவார்கள் என்று அந்த ஹதீஸினுடைய வாசகங்கள் நிறைவு பெறும். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, எவ்வளவுதான் சண்டையும் சச்சரவும் கருத்து வேறுபாடும் இருந்தாலும் கூட ஒரு முஃமின் அவனுடைய வீட்டில் வைத்து ஒருபோதும் பழிவாங்கப்படவோ நோவினை தரவோ இருக்கக்கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படியாக வீடு சாரதி என்று பார்க்கிற பொழுது இஸ்லாம் ஒரு வீடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லுவார்கள், உங்களுடைய வீடுகளை நீங்கள் மக்பராக்களாக கபருஸ்தான்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. லா தஜாலு புயூதக்கும், அதாவது உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபருஸ்தான்களாக அடக்கஸ்தலங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எப்படி கபருஸ்தான்களிலே மையத்துகளை அடக்கப்பட்ட இடத்திலே ஆயிரக்கணக்கான நபர்களை அடக்கம் செய்திருந்தாலும் அங்கிருந்து எந்த விதமான நல்லமலும் வெளிப்படாது. கபருஸ்தான்ல நம்ம ஜனாசாவை அடக்கியதற்கு பின்னால் அங்க இருக்கிறவங்க தொழுகவோ நோன்பு வைக்கவோ தஸ்பீ ஓதவோ இபாதத் செய்யவோ மாட்டாரு. யாராச்சும் உள்ள போனா ஒரு யாசீனை ஓதிட்டு வருவாங்களே தவிர பெரும்பாலும் அந்த இடம் வணக்க வழிபாடுகளை விட்டும் தூரமான இடமாக இருக்கும். இதை மையப்படுத்தி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்க வீட்டையும் அப்படி ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வீடுன்னு சொன்னா அங்கிருந்து நன்மை வெளிப்பட வேண்டும், தொழுகை வெளிப்பட வேண்டும், குர்ஆன்கள் ஓதப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இஸ்லாம் நிலைத்திருப்பதற்கு வீடுதான் அடிப்படையான விஷயம். ஒவ்வொரு வீட்டிலேயும் மார்க்கம் இருந்தால் அந்த வீட்டிலிருந்து வெளிப்படக்கூடிய குழந்தைகளிடத்தில் மார்க்கம் இருக்கும். அந்த மார்க்கம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயும் பிரதிபலிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் அடிப்படை தேவையாய் இருக்கக்கூடிய வீடுகளை இல்லங்களை நமக்கு சொந்தமானதாக ஆக்கி, நம்மில் யாருக்கெல்லாம் சொந்தமாக இடமில்லையோ வீடு இல்லையோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொந்தமான வீட்டோடு விசாலமான வீட்டோடு வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.